அணிந்தனுக்கும் பீலா வெங்கடேசன் காலமாக இருப்பதாக வெளியாகிற செய்தி என்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு அரசினுடைய எரிசக்தித்துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன் காலமாக இருக்கிறார். கடந்த 2 மாதங்களாகவே அவர் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு உடல்நலம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்த சூழ்நிலையில் கடந்த 2 மாதங்களாகவே அவர் தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு வந்தார். முறையாக அவருடைய அரசு பணிகளை மேற்கொள்ள முடியாமல் அவதியுற்ற பீலா வெங்கடேசன் மருத்துவ சிகிச்சையை கடந்த 2 மாத காலமாக மேற்கொண்டு வந்தார். அப்போது அவருக்கு அவ்வப்போது அந்த மருத்துவ சிகிச்சை என்பது பெரிய அளவில் கை கொடுத்தாலும் கூட அவ்வப்போது அவர் சற்று குணமடைந்து இயல்புக்கு திரும்பிய நிலையில் அவ்வப்போது மீண்டும் அவருக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டது. உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த 2 மாதங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பீலா வெங்கடேசன் மருத்துவ சிகிச்சை பலனின்றி காலமாக இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அது மருத்துவமனை தரப்பிலும் அறிவித்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பீலா வெங்கடேசனை பொறுத்தவரையில் அவர் கொரோனா காலகட்டத்தில் தொடர்ச்சியாக அவருடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக பல தரப்பட்ட மக்களால் அவர் அறியப்பட்டவர், அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபராக தான் இருந்தார். என்றால் கொரோனா காலகட்டத்தில் அவர் சுகாதாரத்துறை செயலராக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு மேற்கொண்டு அன்றைய நாளில் எத்தனை கொரோனா பாதிப்புகள் பதிவாக இருக்கிறது, எத்தனை பேர் குணமடைந்து வீடு திரும்பி இருக்கிறார்கள், கொரோனா குறித்தான முழுமையான தகவல்களை ஒவ்வொரு நாளும் அவர் அன்றைய நாளுடைய மாலை பொழுதில் அவர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அந்த சந்திப்பின் மூலமாக அவர் தெரிவிப்பார். அப்போது கொரோனா காலகட்டம் என்பது மிக உச்சத்தில் இருந்த காலகட்டம் என்ற அடிப்படையில் அப்போது அந்த செய்தியை தெரிந்து கொள்வதற்காகவே தொடர்ச்சியாக பல பேர் அந்த செய்தியை பார்ப்பார்கள். என்றால் கொரோனா குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் பாதிப்பு என்பது குறைந்திருக்கிறதா, அதிகமாக இருக்கிறதா, இன்றைய நிலவரம் என்ன என்பது தெரிந்து கொள்வதற்காக அதிக அளவிலான மக்கள் அந்த அவருடைய செய்தியாளர் சந்திப்பை முக்கியத்துவம் கொடுத்து கவனிப்பார்கள். அந்த சமயத்தில் தான் அவர் மிக முக்கிய நபராக அவர் பலராலும் அறியப்பட்டார். எப்போது பீலா வெங்கடேசன் செய்தியாளர் சந்திப்பை மேற்கொள்வார், இன்று என்ன சொல்ல போகிறார் என்றெல்லாம் கூட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருந்தார். அந்த அளவுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபராலும் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு நபராக இருந்து வந்தவர் தான் பீலா வெங்கடேசன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் ஏற்கனவே அவர் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள், அவர் கணவரோடு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவர் கணவர் விட்டு பிரிந்திருக்கின்றார். அவர் கணவர் மீதான குற்றச்சாட்டு, அதை தொடர்ந்து அந்த வழக்கு அது சென்று கொண்ட நிலையில் அவர் கணவரை விட்டு பிரிந்து அதற்கு பிறகுதான் அவருடைய பீலா வெங்கடேசன் என்று அவருடைய பெயரை மாற்றினார். அதற்கு முன்பாக பீலா ராஜேஷ் என்பது அவருடைய கணவர் பெயர், அதோடு இணைத்து பீலா ராஜேஷ் என்றுதான் அப்போது அவர் தொடர்ந்து அவர் அழைக்கப்பட்டு வந்த நிலையில் அதற்கு பிறகு ஒரு கணவரோடு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவர் மீது இருந்த அந்த வழக்கு அது தொடர்பான நிலை காரணமாக அவர் கணவர் விட்டு பிரிந்து வந்து பீலா வெங்கடேசன் என்ற ஒரு பெயரை மாற்றினார். அதற்கு பிறகு அவர் தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளில் அவர் பணியாற்றினார். அவர் பல்வேறு ஏற்கனவே அவர் கொரோனா காலகட்டத்தில் சுகாதார செயலராக இருந்தார். அதற்கு பிறகு அவர் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றினார். 56 வயதாகின்றது அவருக்கு. இந்நிலையில் தான் அவர் தொடர்ந்து அரசு பணிகளை மேற்கொண்டு வந்த பீலா வெங்கடேசன் கடந்த 2 மாத காலமாகவே உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். 1000 விளக்கில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா காலத்தில் அனைவரும் அறியப்பட்ட ஒரு நபராகவும் அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றிய ஒரு நபராகவும் தொடர்ந்து அரசு பணியில் அதிக கவனம் செலுத்தி நல்ல ஒரு பெயரை எடுத்த ஒரு நபராகவும் அறியப்பட்டுதான் பீலா வெங்கடேசன். கடந்த 2 மாத காலமாக உடல்நலக் குறைவால் அவர் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். தமிழ்நாடு அரசினுடைய எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் ஏற்கனவே கொரோனா காலகட்டத்தில் அவர் சுகாதாரத்துறை செயலராக இருந்தார். அதற்கு பிறகு அவர் பல்வேறு துறைகளில் மாற்றம் செய்யப்பட்டு எரிசக்தி துறையினுடைய முதன்மை செயலராக அவர் பணியாற்றி வந்த நிலையில்தான் 2 மாதங்களாக அவர் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வந்தார். 1000 விளக்கில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவம் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பீலா வெங்கடேசன் உடல்நலக் குறைவு காரணமாக அந்த மருத்துவ சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நிகழ்வு என்பது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனந்தி.